பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, குறிப்பிட்ட இடம் இருக்குது, செயல் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு மந்திரத்தை கொடுக்குறோம், தியானத்தை கொடுக்குறோம்னா அதை கூட சில பேரால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புப்படி அவங்க ஒரு மோசமான சூழலில் இருப்பாங்க. நல்ல செயலுக்கு வர்றதுக்கு அந்த சூழல் வெளிவிடாது. அப்போ அதுவே சவாலாக மேற்கொள்ள வேண்டிய நிறைய பேருக்கு ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும்போது கூட தடுமாறி போயிடாம ஒரு சரணாகதியாக இருந்து அதை கொஞ்சம் கீழே விழுந்தாலும் திருப்பி திருப்பி எழுந்து ட்ரை பண்ணும்போது ஒருத்தருக்கு அந்த சூழல்லையும் அவர் பேசாமல் அவர் நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்படும். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் இடத்துக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு தியானத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா நிரந்தரம் என்பது அங்கேருந்து முதல்ல ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். அதிகாலை ஒரு சரியான தருணம். ஆனால் அந்த அதிகாலை 4 மணி தருணத்தை நம்மளால் எழுந்துட முடியலை, அந்த சூழல் சரியா இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. ஒரு நாள் அந்த 4 மணி நமக்காக உருவாக்கும். அந்த 4 மணிக்கு நம்ம போய் உட்கார்ந்து சரியாக அந்த தியானத்தை மேற்கொள்ள முடியுங்கிற அந்த சூழல் உருவாகும். அந்த சூழலை உருவாக்கிடலாம். அதுக்கு நம்ம காத்திருந்து ஒரு சரணாகதி செய்யும் போது இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுன்னா அதுக்கான வழிகளை காட்டும். உங்களுக்கு இந்த 4 மணிக்கு தியானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு சூழலை அது உருவாக்கும். இதுதான் அதோட செயல். அப்போ நம்ம வருத்தப்படுறோம், 4 மணிக்கு தியானம் பண்ண முடியல, 8 மணிக்கு தியானம் பண்ண. வருத்தப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. வருத்தங்கிறது நம்மளை வருத்திக்கிறது, நம்மளை துன்பப்படுத்துறது. நோ வருத்தம், கவலை, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது அதனாலாம் ஒன்றும் நடக்காது. ப்ராக்டிக்கலாக என்ன, இந்த சூழலை பண்ண முடியலை, ஒருத்தரை சந்திச்சிட்டோம், ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், அவரும் உபதேசம் கொடுத்துட்டாரு, அதை கடைப்பிடிக்க முடியலைன்னா கால சூழல்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும்போது அந்த கால சூழல்களுக்கிட்ட நாம் அது வழி விடணும்னா ஒரே வழி சரணாகதி. விடாப்பிடியாக காத்திருப்போம். அந்த மந்திரத்தையோ சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்மளுடைய உண்மைத்தன்மைக்கு அது வழிவிடும், அந்த செயல் நடக்கும். இதுதான் உண்மையான அனுபவத்திலிருந்து இருக்கிற செயல் வடிவம். ப்ரெஸ் பண்ணி நம்ம கோபத்தை வெளிப்படுத்தியோ இல்லை மற்றவங்களை திட்டியோ இல்லை எனக்கு தியானம் பண்ணணும்னு என்ன இருக்குது, என் மனைவி ஒத்துழைக்க மாட்டா, வீடு ஒத்துழைக்க மாட்டுறாங்க, வேலை ஒத்துழைக்க மாட்டேதுன்னு நம்ம இந்த மாதிரி புறத்து மேலே ரொம்ப எமோஷன் ஆகுனா அது நம்மளை தான் பாதிக்கும்.